மாயாண்டி தான் தங்கச்சி பேச்சுக்கிட்ட பேசணும்னு விரும்பி பென்னி கிட்ட என் மனசு என்னவோ போல கிடக்குப்பா. அந்த மஞ்சமலை சண்டால அவ பொண்ணை நாங்க வாசல்ல நிக்க வச்சதுக்காக என் தங்க பேச்சிய வெளியே நிக்க வச்சிருக்கான்னு அழகர் சொன்னான். இன்னும் அவளை உள்ள விட்டாங்களா இல்லையான்னு தெரியல. நீ முதல்ல அவளுக்கு ஒரு கால் பண்ணுப்பா. இருங்க செய்யா, இதோ இப்பவே கூப்பிடுறேன். நீங்க பதறாதீங்க. பேச்சு அழுதுகிட்டே பேசுறாங்க. அண்ணே, பென்னி அண்ணன் நல்லா இருக்கீங்களா? ஆத்தா, பேச்சி ஆத்தா, ஏமா அழுகுற? உன்னை நினைச்சு உங்க அண்ணன் இங்க தவிச்சிட்டு இருக்காருமா. உன்னை வீட்டுக்குள்ள கூப்பிட்டாங்க தானே? வாசல்லையாவா நிக்க வச்சிருந்தாங்க? உன்னை எதுவும் பண்ணலையே ஆத்தா? என்னை யாரும் எதுவும் பண்ணலன்னு ஆத்தா. உங்க அண்ணன் இங்கதான் பக்கத்துல நிக்கிறாரு. போனை அவர்கிட்ட கொடுக்கறேன், பேசுமாங்கிறாங்க. அயாண்டி பேச்சுக்கிட்ட, அம்மாடி என் தங்கச்சி எப்படிமா இருக்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா ஆத்தா? அழாத தாயி, உங்க அண்ணன் நான் இருக்கேன்ல. அண்ணே, நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க உடம்பு நல்லா பாத்துக்கிறீங்களாண்ணே? எனக்கு என்னம்மா குறை? நல்லா இருக்கேன். நீ அழுகிறது என் நெஞ்ச அறுக்குதே ஆத்தா. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அந்த மஞ்சமலை உன்னை உண்மையாவே வாசல்ல நிக்க வச்சானா? அம்மா அண்ணே, பூங்கொடி அங்க வாசல்ல நின்னதுக்காக அவங்க அப்பன் என்ன 3 மணி நேரம் வெயில்ல வாசல்ல நிக்க வச்சுட்டாருன்னு. உங்க அண்ணன் அங்க என் பொண்ணை கஷ்டப்படுத்துறான். இங்க நீ கஷ்டப்பட்டாதான் அவ என் பொண்ணை நல்லா வச்சுப்பான்னு சவால் விடுறாருன்னு. எனக்கு அதை நினைச்சு அழுக வரலண்ணே. நீங்க அங்க என் பொண்ணை கண்ணு கருத்துமா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன் இப்படி பண்றாரேன்னு நினைச்சுதான் என் நெஞ்சு வெடிக்குதுன்னு. ஆத்தா, பேச்சி, நீ எதற்கும் கவலைப்படாத. பூங்குடி இங்க என் வீட்டுக்கு வந்த மருமக மட்டும் இல்ல, அவ என் தங்கச்சி பெத்த பொண்ணு. உனக்கு நான் கொடுத்த வாக்கு இருக்குல்ல, அதை நான் தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட மறக்க மாட்டேன். உன்னை விட ஒரு படி மேலேயே உன் பொண்ணை நான் தாங்கி பிடிப்பேன். அவளுக்கு இங்க எந்த குறையும் வராது. நீ அங்க பயப்படாம இரு ஆத்தாங்கிறாரு. அண்ணன், எனக்கு அது தெரியும்னு. நீங்க எனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் எவ்வளவோ பண்ணிட்டீங்க. இந்த ஜென்மத்துல நான் உங்களுக்கு பெரிய கடங்காரியா இருக்கேன். இதுக்கு மேலேயும் எனக்கு கொடுத்து கொடுத்து என்னை மேலும் மேலும் கடங்காரியா ஆக்காதீங்கண்ணே. உங்களோட இந்த அன்பை என்னால தாங்கிக்கவே முடியலண்ணே. என்ன வார்த்தை சொல்லிட்டா ஆத்தா? கூட பிறந்த தங்கச்சிக்கு செய்யறதுக்கு போய் கடனை சொல்லி இருக்கலாமா? நீ என் ரத்தம் ஆத்தா. இல்லைண்ணே, எனக்கு இங்க வாழவே பிடிக்கல. என்ன இந்த மனுஷன் தினமும் குடிச்சிட்டு வந்து என்னை போட்டு அடிக்கிறாருன்னு அசிங்கமா பேசுறாரு. என் 2 பொண்ணுங்களோட எதிர்காலத்தை நினைச்சு மட்டும்தான் பல்ல கடிச்சிட்டு எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு இந்த நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு. ஆனா ஒரு கட்டத்துல அவர் பண்ற கொடுமையெல்லாம் பார்க்கும்போது செத்துடலான்னு தோணுதுன்னு. வாழவே பிடிக்கல. பேச்சு, என்ன வார்த்தை சொல்ற? செத்துடலான்னு சொல்ற அளவுக்கு அங்க என்ன கொடுமை நடக்குது? அந்த மஞ்சமலை உன்னை அவ்வளவு தூரமா சித்திரவதை பண்றான். ஆமாண்ண, சாகணும்னு தோணும் போது கூட உங்க முகம்தான் என் கண்ணு முன்னாடி வருது. நீங்க இருக்கிறீங்கன்னு தைரியம் தான் என்னை இன்னும் வாழ வைக்குதுன்னு. எனக்கு இனிமேலும் இங்க இருந்தா என் உயிருக்கு கேரண்டி இல்லைன்னு. எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா? சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? உங்க அண்ணன் உயிரே தருவேன், கேளு. அண்ணே, எனக்கு உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா இடம் கொடுங்கண்ணே. நான் எப்பவும் உங்க காலடியிலேயே கிடக்குறேன். நீங்க வர சொன்ன அன்னைக்கே நான் வந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேனே. இப்ப எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு. உங்க காலடியில இருக்கிற அனுமதி மட்டும் கொடுங்கண்ணே. என்ன பேச்சு இப்படி பேசிட்ட? நான் உங்க வீட்டை வேலைக்காரி மாதிரி இருந்துக்கிறேன்னு. உங்களுக்கு, அன்னைக்கு, அத்தாச்சிக்குன்னு எல்லாருக்கும் 3 வேலையும் சமைச்சு போடுறேன். வீட்டை கூட்டி பெருக்கிறேன். எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செய்யறேன்னு. கடைசி வரைக்கும் உங்களுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டே நான் அங்க வாழ்ந்துடுறேன். என்ன உங்க வீட்டுக்குள்ள வர வச்சுக்கோங்கன்னு அப்படிங்கிறாங்க. உன்னை என் வீட்டு வேலைக்காரியா வைக்கவா நான் இவ்வளவு நாளா தவிச்சுக்கிட்டு இருக்கேன்? நீ என் வீட்டு மகாலட்சுமி. அன்னைக்கே உன்னை நான் என் வீட்டுக்கு வர சொன்னேன். நீதான் வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்ச. இப்பவும் சொல்ற ஆத்தா, இந்த வீட்டுக்கு கதவு உனக்காக எப்பவும் திறந்துதா இருக்கும். நீ எப்ப வேணாலும் வாமா. எங்க படுற கஷ்டமெல்லாம் போதும். அந்த மஞ்சமலை பண்ற தப்பையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ அங்க அழுதுகிட்டே இருக்க வேண்டாம். நீங்க வந்துடு, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். நான் சந்தோஷமா இல்லைன்னா பரவாயில்ல ஆத்தா. என் தங்கச்சி நீ நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். அதுதான் இந்த அண்ணனுக்கு வேணும். ரொம்ப நன்றிண்ண. எனக்கு இந்த வார்த்தையே போதும். என் மனசுல இருந்த பாரமெல்லாம் இறங்கிடுச்சுண்ண. நீ கிளம்பி வா ஆத்தா. நான் ஆள் அனுப்பி உன்னை கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்றேன். இல்லைண்ண, இப்போதைக்கு வேண்டாம். அவர் குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. நான் உங்ககிட்ட போன் பேசுறத பார்த்தா இன்னும் பெரிய பிரச்சனை பண்ணுவாரு. நான் அப்புறமா பேசுறேன்னு போனை வச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்பன்னு பார்த்து மஞ்சமலை வந்துடுறாரு. போனை பிடுங்கி தூக்கி வீசுறாரு. ஏண்டி, இப்படி அண்ணனும் தங்கச்சியும் கொஞ்சம் குழாவிட்டு இருக்கீங்க? அங்க வந்து நான் உன்னை வெளியே நிக்க வச்சத உங்க அண்ணன் கிட்ட போன் பண்ணி சொல்லி அவனை மறுபடியும் கூப்பிட்டு என் இன்னொரு கையும் வெட்ட சொல்ல பிளான் போடுறியா? இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. சும்மாதான் பேசிட்டு இருந்தேன். சும்மா பேசுனியா? இனிமேல் இந்த மாயாண்டி குடும்பத்துக்கிட்ட இல்ல வேற யாருகிட்டயாவது போன் பேசி பார்த்தேன். உன்னை வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போக கூட இந்த மஞ்சமலை யோசிக்க மாட்டான், ஜாக்கிரதைன்னு சொல்றாரு. மாயாண்டி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. மஞ்சமலை பேச்சுக்கிட்ட, என் முகத்தை பாரடி. என் ஒரு கை போனதுக்கு உங்க அண்ணன் மாயாண்டி தாண்டி காரணம். அங்க அவன் வீட்டுல என் மகா பூங்கொடிய வெளியே நின்னதும் அவளை கஷ்டப்படுத்தினதும் உனக்கு தெரியுமில்ல. ஆனா அவ அங்க கஷ்டப்படக்கூடாதுன்னா உன்னை நான் இங்க அக்கு வேற ஆணி வேற சித்திரவதை பண்ணணும். அப்பதான் அங்க அவ என் மகளை நல்லா வச்சுப்பான். ஏங்க, நீங்க பண்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? என் பொண்ணு அவங்க வீட்டுல நல்லா இருக்கணும்னா என்ன ஏங்க இப்படி போட்டு விதைக்கிறீங்க? அவங்க ஒண்ணும் கெட்டவங்க கிடையாது. அவங்க ரொம்ப நல்லவங்க. எனக்கு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்க ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லடி. இனிமே இந்த மாயாண்டி பரம்பரையில யார் பேசினாலோ பழகினாலோ இல்ல உன்னோட இந்த அண்ணன் மாயாண்டி கிட்ட போன் பேசி தஞ்சம் கேட்கணும்னு நினைச்சாலோ
உன்னை உயிரோட வைக்க மாட்டேன்டி. உன்னை அப்படியே வெட்டி சாய்ச்சிட்டு ஜெயிலுக்கு போக கூட இந்த மஞ்சமலை தயங்க மாட்டேன், ஞாபகம் வச்சு கொடிங்கிறான். ஏண்டி பென்னி கிட்ட, பென்னி கேட்டியாப்பா, அந்த சண்டால மஞ்சமலை என் தங்கச்சி பேச்சியை கொல்ல போறேன்னு மிரட்டுறான். ஜெயிலுக்கு போக கூட யோசிக்க மாட்டேன்னு என் தங்கச்சியை கொடுமைப்படுத்துறான். என் காதுல அது விழுந்துச்சப்பா. இதுக்கு மேலேயும் நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்பவே கிளம்புறேன். இன்னைக்கு அவனோட கொட்டத்தை நான் அடக்கலைன்னா நான் மாயாண்டியே இல்ல. பென்னி உடனே, சியா வேண்டாம் சியா, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப நீங்க அவசரப்பட்டு அங்க போனீங்கன்னா அது பெரிய கலவரத்துல போய் முடியும். என்னப்பா பொறுமை, என் தங்கச்சி அங்க நரகத்துல துடிச்சிட்டு இருக்கா. அவ உயிருக்கே அங்க ஆபத்து வந்துடுச்சு. நீ என்னடானா என்ன அமைதியா இருக்க சொல்ற? என் கூட பிறந்தவ அங்க அழுகும் போது நான் இங்க சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கவா? வழிவிட பென்னி. சியா, எனக்கு அந்த பேச்சியாத்தாவை நினைச்சா நெஞ்சு வலிக்குது சார். ஆனா இப்பதான் உங்க மகனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. பூங்குடி இப்பதான் மருமகளா அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அவ கொஞ்சம் அவங்க அப்பா பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல நீங்க போய் மஞ்சமலையோட சண்டை போட்டீங்க, விஷயம் மொத்தமா கெட்டுடும். அப்ப என் தங்கச்சி அந்த மிருகத்துக்கிட்டே விட்டுட்டு வர சொல்றியா? இல்லச்சியா, இப்போதைக்கு நம்ம மருமக பூங்கொடியோட மனசு மாறட்டும். அவங்க அப்பாவோட திமிர முழுசா உணரணும். பூங்குடிக்கும் நம்ம அழகருக்கும் இடையே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வரட்டும். அவளுக்குன்னு ஒரு புள்ளக்குட்டி ஆயிடுச்சுன்னா அவளே அந்த மஞ்சமலையை தட்டி கேட்பா. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமை காத்துதான் ஆகணும். சியா, தயவு செஞ்சு என் பேச்சுங்க கேளுங்க. என் தங்கச்சி பேச்சுக்கு ஏன் இப்படி ஒரு கொடுமையான வாழ்க்கை அமைஞ்சதுன்னு தெரியல. வர்றதுக்குள்ள என் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கே. எல்லாம் சரியாகும் சியா. காலம் எல்லா காயத்துக்கும் மருந்து போடும். உங்க தங்கச்சியை நாம சீக்கிரமே இங்க கூட்டிட்டு வந்துடலாம். நீங்க மனசை தளர விடாதீங்க. பூங்குடி நினைச்சுக்கிறாங்க நான் என்ன காரியம் பண்ண நினைச்சேன், பழி வாங்கணும், எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ண இந்த மாயாண்டி குடும்பத்தை அழிக்கணும் தானே வன்மத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளவு நியாயத்தோட நேர்மையா வாழ்றாங்க. எங்க அத்தை, என் மாமா, அழகர் எல்லாமே என் மேல அன்பா இருக்காங்க. நான் ஏன் அப்பாவை ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன். ஆனா அவரோட சுயரூபம் என்ன? அம்மா மேல இருக்கிற வன்மத்துக்காக என்னோட சொந்த அம்மாவையே 3 மணி நேரமா வெயில நிக்க வச்சிருக்காரு. இந்த வன்மத்துக்கும் பழிவாங்களுக்கும் என் அப்பா தானே முழு காரணமா இருக்காரு. அவரோட பேராசையும் வெறியும் தானே இந்த 2 குடும்பத்தையும் பிரிச்சு வச்சிருக்கு. மேல நான் என் அப்பாவை நம்ப மாட்டேன். பழி வாங்கணும்னு அந்த அசிங்கமான எண்ணத்தை என் மனசுல இருந்து இப்பவே தூக்கி போடுறேன். இந்த மாயாண்டி குடும்பத்துக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு நான் இப்பவே பிராயச்சித்தை தேடணும். ரூமை விட்டு வெளியே வந்த பூங்குடி வாசல்ல இருக்கிற மாயாண்டி மீனாட்சியோட கால்ல போய் விழுகுறாங்க. மீனாட்சி உடனே பதறி போய், ஏமா பூங்குடி, என்னமா பண்ற? எழுந்துரு. எதுக்கு மாமாவோட கால்ல விழுகுற? மாமா என்ன மன்னிச்சிடுங்க. அத்தை என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் உங்களையெல்லாம் பழி வாங்கணுங்கிற வஞ்சக எண்ணத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்தேன். எங்க அப்பா மஞ்சமலை சொன்ன பொய்யான வார்த்தையை நம்பி நீங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். பூங்குடி, அழாதம்மா, எழுந்துரு. நீ எங்க வீட்டு பொண்ணுமா, உன்னை நாங்க தப்பா நினைக்க மாட்டோம்னு சொல்றாரு மாயாண்டி. இல்ல மாமா, என் அப்பா பண்ணது மிகப்பெரிய தப்பு. எனக்காக எங்க அம்மாவே அவர் குடும்பப்படுத்துறதையெல்லாம் என்னாலே தாங்கிக்கவே முடியாது. உங்களோட இந்த நல்ல குணத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவோட சுயநலமும் கொடூரமும் எனக்கு இப்பதான் முழுசா புரியுது. நான் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ண நினைச்சேன் மாமா. என்னோட எல்லா தப்புகளையும் மன்னிச்சு என்னை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கோங்க மாமா. அழாத பூங்குடி, நீ செஞ்சது தப்புன்னு இப்ப உணர்ந்துட்டே இல்ல, அதுவே போதுமா. நாங்க உன்னை என்னைக்குமே எங்க வீட்டு மகளா தான் பாக்குறோம். நீ இனிமேல இப்படியேதான் பாப்போம். மனசை போட்டு குழப்பிக்காதுன்னு மீனாட்சி சொல்றாங்க. அம்மா, இனிமே நான் மஞ்சமலையோட பொண்ணு கிடையாது, இந்த மாயாண்டி வீட்டு மருமக. என் அப்பா பண்ண அநீதிக்கு, எங்க அம்மாவை அவர் நடத்துற கொடுமைக்கு நான் கண்டிப்பா நியாயம் கேட்பேன். உங்களுக்கும் அத்தைக்கும் அழகருக்கும் நான் எப்பவும் உண்மையானவளா இருப்பேன். எனக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் மட்டும்தான் வேணுமாமா. என் தங்கச்சி பெத்த மகளே, இப்பதான் என் மனசுல இருக்கிற இருள் விலகி இருக்கு. இனிமே எந்த குறையும் உனக்கு வரவிட மாட்டேன். தைரியமா இருமா அப்படின்னு மாயாண்டி சொல்றாரு.